வள்ளலார் வாழ்க்கை கதை. தீர்த்தக்கரை சந்திப்பும் உலக மக்களுக்கு உண்மையை எடுத்துரைத்த பெருமான். வள்ளலார் என அழைக்கப்படும் ராமலிங்க அடிகள் 1823 முதல் 1874 வரை தமிழில் பெரிய ஆன்மீக வழிகாட்டியாக அறியப்படுகிறார். அவர் மனிதநேயம், கருணை, உண்மை வழிபாடு ஆகியவற்றிற்காக வாழ்ந்தவர். பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. வள்ளலார் 1823ஆம் ஆண்டு சென்னை அருகே மருதூர் என்ற கிராமத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே புத்திசாலியாக விளங்கிய இவர் கல்வியில் அதிக ஆர்வம் காட்டினார். அதே சமயம் ஆன்மீகத்தில் கூடுதல் ஈடுபாடு கொண்டிருந்தார். ஆன்மீக வளர்ச்சி. இவர் தன் சிறு வயதில் தேர்த்தக்கரை என்ற இடத்தில் ஞான ஒளியை கண்டதாக கூறப்படுகிறது. இது அவருக்கு பெரும் ஆன்மீக திருப்புமுனையாக அமைந்தது. பிறகு சிவன் வழிபாட்டிலிருந்து உண்மையான பக்தி என்பது எந்த ஒரு உருவத்தையும் மீறிய ஒன்றாக இருக்க வேண்டும் என கருத்து கொண்டார். சத்திய தர்மசாலை. வள்ளலார் சத்திய தர்மசாலை அமைத்து அனைவருக்கும் உணவளிப்பதை தனது கடமையாக கொண்டார். எந்த வேற்றுமையின்றி ஏழை, பணக்காரர், எந்த மதத்தினரானாலும் அனைவருக்கும் அவர் உணவு கொடுத்தார். இரக்க மனம் மற்றும் பரிசுத்த வாழ்வு. வள்ளலார் மிகவும் இரக்க மனம் கொண்டவர். மாடுகளை அறுத்துக் கொல்வதை கண்டிக்க, இறை வழிபாட்டில் பிரிவினை வேண்டாம் என்று வலியுறுத்தினார். ஜீவகாருண்யம், அனைத்து உயிர்களும் சமம் என்ற கருத்தை பரப்பினார். ஒளி வடிவமாக ஆனந்தம் அடைந்தது. வாழ்க்கையின் இறுதியில் வள்ளலார் ஒளி வடிவமாக ஆன்மீக சுத்தி அடைந்ததாக நம்பப்படுகிறது. அவர் 1874 இல் தன்னுடைய வீட்டிற்குள் சென்றபின் மறைந்ததாக கூறப்படுகிறது. வள்ளலார் உபதேசம். உண்மையான பக்தி என்பது உயிர்களுக்கேற்ற நல்லது செய்ய வேண்டும். இறை வழிபாடு ஒருவரின் உள்ளம் பூரணமாக ஒளியில் கலக்க வேண்டும். உண்மை வழிபாடு என்றால் மனிதர்களை நேசித்தல், உயிர்களை கொல்லாமல் இரக்கமுடன் வாழ்தல். வள்ளலார் விடுத்த இந்த செய்திகள் இன்றும் மக்கள் மனதில் ஒளிவிளக்காக விளங்குகின்றன.